என்னைக்கு நீங்க அறுப்பு வச்சிருக்கீங்களோ அன்னைக்குதான் 100 நாள் வேலை திட்டமும் வரும். அவங்க எங்க போவாங்க? அதுக்கு போவாங்களா, இதுக்கு வருவாங்களா? இது விவசாயத்துக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற பிரச்சனை இது. பாதையே மாத்தி, ரூட்ட மாத்துன்னு யோசிக்கிறவர்கள் எப்போதுமே வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். காசு, பணம், துட்டு, மணி, அதுதான் சார் உலகத்துல முக்கியம். இங்க திரும்பினா அடி, அங்க திரும்பினா அடி, முன்னாடி ஒரு வச்ச அடி, பின்னாடி ஒரு வச்ச அடி, என்ன செஞ்சாலும் அடி விழுதேடா. இங்க இருக்கிறதா ஓடி போயிடுறதா. ரொம்ப தூரம் வந்துட்டேன், இனிமே திரும்பி போக முடியாது. எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் திரும்பி. ஆளு கிடைச்சான அப்பவே பிடிச்சு அமைவதல்ல பார்ட்னர்ஷிப். உங்களுக்கு அவரை தெரிய வேண்டும். அவர் எப்போது விட்டு விட்டு ஓடுவார் என்பது உங்கள் மனசுக்கு தெரிய வேணும். எனக்கு ரெட் கலர் பிடிக்கும், உனக்கு ரெட் கலர் பிடிக்கும், நானும் அந்த ஃபிகரை பார்த்தேன், நீயும் அந்த ஃபிகரை பார்த்து, இதெல்லாம் ஒன்னா சேருவதற்கான மந்திரங்கள் அல்ல. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். சார், நான் நேர்மையாவே கேட்கிறேன். விவசாய நிலம் வைத்திருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரியல, உங்களே சில பேர் அதுல இருக்கலாம். ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால இருந்த அறுவடை இன்றைக்கு ஏன் இல்லை? பல காரணங்கள் இருக்கலாம். நம்முடைய நீர்வளம் குறைந்து விட்டது பெரிய காரணம். அதை விட மிகப்பெரிய காரணம், தேவையான நேரத்தில் ஆட்கள் கிடையாது சார். என்னைக்கு நீங்க அறுப்பு வச்சிருக்கீங்களோ அன்னைக்குதான் 100 நாள் வேலை திட்டமும் வரும். அவங்க எங்க போவாங்க? அதுக்கு போவாங்களா, இதுக்கு வருவாங்களா? இது விவசாயத்துக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற பிரச்சனை இது. இப்போ இங்க தீபாவளி சமயத்தில் ஸ்வீட் மாஸ்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. இவர் ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு தீபாவளி அன்னைக்கு அத்தனை பிரான்ச்சுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஸ்வீட்டை. ஒரு இடத்துல செஞ்சு எல்லா இடத்துக்கும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு டைம் இருக்கு. இந்த நேரத்துக்கு முன்னாடி ஸ்வீட்டை பண்ணி வைக்க முடியாது, வாய்ப்பு இல்லை, நல்லா இருக்காது. அந்த நாளுக்கு ஸ்வீட் மாஸ்டர் போட்டாதான் அந்த ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு தீபாவளி அன்றைக்கு மிக பலத்த அடி. ஏன்னா முக்கியமான ஸ்வீட் மாஸ்டர்ஸ் எல்லாரையும் அப்படியே கொத்த வேற ஒரு கம்பெனியில், வேற ஒரு நிறுவனத்தில் தூக்கிட்டாங்க. அவங்க விற்பனையே அந்த வருஷம் சரிஞ்சு போச்சு. இப்ப இந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் அடுத்த தீபாவளிக்கு எப்படி பிளான் பண்ணுவீங்க? எப்படி பிளான் பண்ணுவீங்க? நம்முடைய பல பேரினுடைய மனசு கன்வென்ஷனல் பாத்துல தான் போகும். அந்த தீபாவளி முடிஞ்சப்புறம் அவருக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாமா? ஸோ போனஸ் வாங்குற மட்டுமாவது அவர் இருக்க மாட்டாரா? சரி, இப்ப விட்டு ஓடி போன ஆளையே திரும்ப தூண்டில் போட்டு இழுக்க என்ன செய்யலாம்? அப்ப போனவருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குறேன், உனக்கு உங்க பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸை நான் கட்டுறேன். இப்ப இதுதான் கன்வென்ஷனல் திங்கிங். பெரும்பாலானவர்களினுடைய மனசு கன்வென்ஷனல். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஆள் இருந்தா தான் இந்த வேலை நடக்கும் நினைக்கிறோம். அந்த ஆளை திருப்பி கூட்டிட்டு வரதுக்கு என்ன செய்வது? பட் வெற்றியாளர்கள் இந்த பாதையில போக மாட்டாங்க. அவர் தான் முக்கியமா, அவர் இல்லாமலேயே இதை நடத்தணும்னா என்ன செய்யும்? இதுதான் அன்கன்வென்ஷனல் திங்கிங். அடுத்த தீபாவளிக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒரு பிரச்சனை கிடையாது, சேல்ஸ் ஓகோன்னு இருந்தது. எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸுக்கும் டக்கு 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 டக்குன்னு நேரத்துக்கு எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் கேட்டாங்களோ போச்சு. ஒரு பிரச்சனை இல்லை, அமோகமான விற்பனை. என்ன செய்தார்? எவ்வளவு ஸ்வீட் மாஸ்டர் சார் நீங்க கூப்பிட்டீங்க? ஒருத்தர் கூட கிடையாதுன்னு. அந்த தீபாவளிக்கு அவர் பண்ண மாற்றம் என்னவென்றால், there was not a single sweet master. இந்த இனிப்புகளை செய்வதற்கான வல்லுநர்கள் யாருமே இல்லாமல் தான் அந்த இனிப்பினுடைய சுவை கொஞ்சம் கூட குறையாம அதை அவர் செஞ்சு காமிச்சாரு. என்ன பண்ணாருன்னா, ஒரு 6 மாசம் பிளானிங். ஏன்னா தீபாவளி, முதல் தீபாவளியே சூடுபட்டு அடி வாங்கி கீழே விழுந்து ரத்தம் பாடத்தை கத்துக்கிட்ட வச்சு, அடுத்த தீபாவளி டார்கெட் ஒரு வருஷத்துல என்ன வேணா செய்யலாம் சார். அவர் என்ன செய்தார் என்றால், ஸ்வீட் மாஸ்டரே இல்லாம ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு கண்டுபிடிச்சார். இப்ப யாராவது போற வழியில் அவர் ஃப்ரெண்ட் இருக்காரு, எங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு, வாப்பா நீ தான் ஸ்வீட். ஐயோ எனக்கு அடுப்பே பற்ற வைக்க தெரியாது, நீ எதுவுமே இப்போ செய்ய வேணாம், நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் கொடுக்குறேன், உன்கிட்ட 3 டப்பா கொடுத்துருக்கேன், நீ செய்ய வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ல இருக்கிறபடி அந்த டப்பால இருக்கிறத மிக்ஸ் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். இதுக்கு ஸ்வீட் மாஸ்டர் இல்லாம செஞ்சாரு. So what he did is he developed a system which was so easy to follow. So அந்த அது உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது சார். ஏன்னா அது அவர்களுடைய தொழில் ரகசியம், அது வெளியில வராது. ஆனா
அதை தயாரித்து டப்பா ஒன்றை எடுறா மாப்பிள்ள, எடுத்துட்டியா, மொத்தமாக கொட்டு. நான் பாத்திரம் ஏற்கனவே கொடுத்துட்டேன், நீ உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் காஃபி போடுற டம்ளர்லாம் எடுக்காத. நான் ஏற்கனவே அதற்கான பெரிய கடாய் இருக்குல்ல, அதில் டப்பா 1ன்னு கொட்டை கொட்டையாக எழுதிருக்கு பாரு, அதை கொட்டு. கொட்டிட்டியா? டப்பா 2ன்னு ஒன்று இருக்கு பாரு, அதை எடு, அதை முழுக்க அதில் கொட்டு. அதுக்கப்புறமா டப்பா 3ல் கொஞ்சமாக ஒன்று இருக்கு பாரு, அதை சேர்த்து கலை. ஒரே ஒரு டம்ளர் தண்ணியை எடு, எல்லாத்தையும் சேர்த்து சரியாக 5 நிமிஷம் கலக்கு. என்ன வருதோ அதான் ஸ்வீட்டு. ஆனால் சரியாக வர்றபடி டப்பா 1லையும் டப்பா 2லையும் டப்பா 3யும் இன்க்ரீடியன்ஸில் அந்த சிஸ்டமை மாத்திரம் அவர் கவனிச்சுக்கிட்டாரு. கலக்கி மிக்ஸ் பண்ணுற வேலையை யார் வேணால் கொடுக்கலாம். இப்போ ஸ்வீட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க, தீபாவளிக்கு 1 மாதம் முன்னாடி இவர்கிட்டருந்து ஃபோன் வரும், இந்த தடவை என்னென்னலாம் கொடுத்து எங்களை கூப்பிட போகிறான். ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் கால் வரல. இறுதி புன்னகை வெற்றி பெற்ற அந்த தொழில் அதிபரினுடைய புன்னகையாக இருந்தது. அப்போ எது தடை? எது தடைனா, எனக்கு நேரத்துக்கு ஆள் கிடைக்கலன்றது மிகப்பெரிய தடை. அந்த தடையை உடைப்பதற்கு சரியான ஆளை நான் எடுக்கணும்ன்றது ஒரு நாளும் பதில் அல்ல. ஏனென்றால் அங்கதான் திரும்ப திரும்ப தப்பாகும். அதனால பாதையையே மாத்தி, ரூட்டை மாத்துன்னு யோசிக்கிறவர்கள் எப்போதுமே வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். நண்பர்களே, நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா, யூ மஸ்ட் அமேசானைஸ் எவ்ரிதிங் என்று அவர் சொன்னார். அது ஒரு வார்த்தையாகவே வந்து விட்டது. இப்போது அமேசான் என்ன செய்தார்களோ அதை செய்வது என்பது ஆங்கில அகராதியிலே ஒரு வார்த்தையாக வருகின்ற அளவுக்கு ஒரு ப்ராமிஸை நீங்க, ஒரு கமிட்மெண்ட்டை நீங்க கொடுக்கணும்னு அவர் சொன்னார். இன்றைக்கு நான் எதை பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்றால், இப்படிப்பட்ட வெற்றியாளர்களுக்கு பின்னாலே இருக்கிற 2-3 சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று, உங்களுடைய ஐடியா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? எப்பவுமே ஆண்டர்பிரினர்ஸ் இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க, இந்த வெளிச்சம் ஆடியன்ஸில் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருடைய முகமும் எனக்கு தெரியவில்லை. தெரிந்தவரை எனக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆண்டர்பிரினர்ஸ் கிட்டத்தட்ட 3 ஸ்டேஜில் இருக்காங்க நான் பார்க்கிற வரை. ஸ்டேஜ் 1ல் இருக்கிறவங்க அநேகமாக ஏதாவது வேலையில் இருப்பாங்க. நாம் கூட தொழிலதிபராக ஆகலாமான்ற யோசனையில் வந்திருப்பாங்க. இந்த மன்னன் படம் பார்த்துருக்கீங்களா? சூப்பர் ஸ்டாரினுடைய படம். என்னங்க அது கூட 2 பேர் தான் தலையாட்டுறீங்க? நீங்கள் பிஸ்னஸை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டீங்களா? மன்னன் படத்தில் ரஜினி சாரும் கவுண்டமணி சாரும் போய் சினிமா பார்க்கறதுக்காக பொய் சொல்லி லீவ் போட்டுட்டு போவாங்க. பொய் சொல்லி லீவ் போட்டு அங்கே போய் எல்லார் தலைமையிலையும் ஏறி நின்று மொதல் டிக்கெட்டை 2 பேரும் வாங்கிடுவாங்க. அன்றைக்கி அந்த தேட்டரில் மொதல் 2 டிக்கெட்டை யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஒரு தங்கச்சங்கிலி போடுறதா தேட்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தங்கச்சங்கிலி கொடுக்கறதுக்கு யார் வருதுன்னா, இவங்க வேலை செய்கிற ஃபேக்ட்ரியோட முதலாளி அம்மா தான் வராங்க. அப்போ கவுண்டமணி ஒரு டயலாக் சொல்லுவார். உங்களை பார்த்து இந்த டயலாகை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கவுண்டமணி சொல்லுவார், இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலம்பார். இந்த ஜேர்னியில் இருக்கிற நீங்க 3 கட்டத்தில் இருக்கீங்க. முதல் கட்டம், போலாமா வேணாமா, அந்த மாதிரி சில பேர் இங்கே இருப்பீங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாமா வேணாமா, மாதம் மாதம் ஆனால் ஒரு சம்பளம் வருது. இந்த பே செக், முன்னாடிலாம் செக் வரும், இப்போ வந்து அந்த 1ஆம் தேதியோ இல்லை அந்த 29ஆம் தேதியோ அந்த டிங்குன்னு ஒரு SMS வருது. அதை விட இனிமையான சத்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சரியா அது வந்தா எவ்வளவு தெம்பா இருக்கு, எவ்வளவு காசு, பணம், துட்டு, மணி, அதுதான் சார் உலகத்தில் முக்கியம். நம்ம மரியாதைகள் அதனால் முடிவு செய்யப்படுகிறது. அப்ப மாசம் மாசம் ஒழுங்கா வருகிற வருமானத்தை விட்டு விட்டு, ஆனா என் மனசு துடிக்குது, என்னால ஏதோ செய்ய முடியும்னு என் மனசு எனக்கு சொல்லுது. என் கனவுல ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இல்ல ஒரு சர்வீஸ் இருக்கு, இல்ல ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும்ன்ற ஒரு பெரும் கனவு எனக்குள்ள இருக்குது. போலாமா வேணாமா, போலாமா வேணாமா, இந்த டயலமால இருக்கிறவங்க ஒரு பகுதியினர். பெரும்பாலும் இருக்க மாட்டீங்க, ஆனா ஓரளவு இருப்பீங்க. 2வது, உள்ள வந்தாச்சு, இப்ப வாங்கிட்டு இருக்கிறது அடி. இங்க திரும்பினா அடி, அங்க திரும்பினா அடி, முன்னாடி ஒரு வச்ச அடி, பின்னாடி ஒரு வச்ச அடி, என்ன செஞ்சாலும் அடி உழுதேடா, இங்க இருக்கிறதோ ஓடி போயிடுறதா. அந்த கட்டம் 2வது கட்டம். சரியா தானே இருக்கு, ஆனா ஏன் நான் நினைச்ச அளவு பெருசா ஆக மாட்டேங்குது. உடனே யார்ட்டையாவது அட்வைஸ் கேட்க போறோம், அவங்க உடனே ஆரம்பிச்சிருவாங்க, யூ நோ ஹவ் அமேசான் வாஸ் ஸ்டார்டட். அது தெரிஞ்சா நான் ஏன்டா இப்படி இருக்கேன். ஆப்பிள் கம்பெனியே ஒரு கராஜில் தான் ஆரம்பிச்சது. அவர் ஆரம்பிச்சாருப்பா, என்கிட்ட கராஜ் கூட இல்லையா, நான் என்ன செய்வேன். இந்த மாதிரி பெரும்
பாடங்கள் சொல்லப்படுகிற போது இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒர்க் பண்ணல, நான் என்ன செய்வது? இது 2வது ஸ்டேஜில் இருக்கிறவங்க சில பேர் இருப்பீங்க. 3வது ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னா, ஜெயிலர் படத்தில் ரஜினி சொல்லுவார்ல, எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க. ரொம்ப தூரம் வந்துட்டேன், இனிமே திரும்பி போக முடியாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் திரும்பி. அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. 3 ஸ்டேஜ். இது எல்லாருமே கலந்திருக்கின்ற இந்த அவையில் நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போக விரும்புவது முதல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களை பத்தி பேசலாம். செய்யலாமா வேணாமா? சந்தேகங்களை நெஞ்சத்திலே கொண்டு இருப்பவர்கள் பெரும் தொழிலதிபர்களாக ஆகவே முடியாது. ஒரு கால் வச்சா வச்சதுதான். இது என்ன ஆனாலும் சரி, கால போனாலும் சரி, கிரட்சஸை வச்சுக்கிட்டு நான் அதில் ஊனியாவது போவேனே தவிர திரும்பி போவது என்பது எனக்கு இல்லை என்கின்ற எண்ணமும் நெஞ்சுரமும் இருப்பவர்கள் மாத்திரமே பயணிக்க வேண்டிய கடுமையான பாதை இந்த பாதை. அதில் ஈஸி இல்லை சார். சும்மா போறவங்க வர்றவங்க எல்லாம் why do so many startups fail? வெற்றியாளர்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை வைக்கிறேன் ஏற்பாடு செய்கிறவர்களுக்கு. பிசினஸ் ஆரம்பிச்சு தோத்து போறவங்க 10 பேர் பேச தைரியம் இருக்கிறவர்களை பேச வையுங்கள். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க சார், பேசத்துக்கு அவங்க தயாரா இருக்காங்க. where did I fail என்று அவர்கள் சொல்லுகிற போது நமக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அதை விட்டுட்டு திரும்ப வேலைக்கு போன ஒரு டெக்கி இளைஞனை கூப்பிட்டு நாங்கள் பேச வச்சோம். எல்லாரும் எங்களை பார்த்து சிரிச்சாங்க. ஏற்கனவே முறையில் கம்மியா இருக்குன்னு தான் நாங்கள் கூட்டி மோட்டிவேட் பண்றோம், அதுல தோத்து போனவங்களை நீங்க பேச வச்சீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதற்காக இல்லை, அவர்கள் செய்த எந்த தவறையாவது நாம் செய்கிறோமான்னு ஒரு செக்லிஸ்ட் நீங்க டிக் பண்ணிக்கணும்ல, அதற்காகவாது அவர்களை நீங்கள் பேச வைக்க வேண்டும். துணிச்சலோடு இப்போது பேசுகிறார்கள். என்னுடைய தோல்விகளை நான் மறைக்க வேண்டும் என்று விரும்பிய தலைமுறையினுடைய காலங்கள் முடிந்து விட்டன. இன்றைக்கு ஓப்பனா பேசுனாங்க. பெரும் நடிகர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு என்று பேசுவதற்கு தயங்காத காலகட்டம். தோற்று போனவர்களை பேச வைங்கள். அவர்கள் நீங்களா தோத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சேன், நீங்க அதை செய்யாதீங்க. அந்த இளைஞர் எங்களிடம் பேசி, இளைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் செஞ்சது ஒரே ஒரு தப்பு தான், பட் ஐ ரியலி பெய்ட் தி பிரைஸ் ஃபார் இட். நான் மிக மிக பெரிய விலை அது கொடுத்தேன். என்னப்பா தப்பு செஞ்சேன்? நாங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம், நான் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு. ஏதோ ஒரு ஹேக்கத்தான் காம்படிஷனுக்காக நான் போயிருந்தேன். அங்கே போய் உட்காந்து டீ சாப்பிட்ட போது அதே டேபிளில் 3 பேர் உட்காந்துருந்தான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காலேஜில் வந்திருந்தான். நீ என்ன இயர்? நான் 3rd இயர். நீ என்ன இயர்? நானும் 3rd இயர். நீ என்ன? நானும் 3rd இயர். நீ என்ன? நான் ஐடி. நீ என்ன? நான் ட்ரிபிள் இ. எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம்டா மச்சான்னு சொல்லி ஒரு ஐடியாவை பேசி அங்கேயே நாங்கள் 4 பேர் பார்ட்னர் ஆகி தொடங்கப்பட்டது தான் எங்கள் ஸ்டார்ட் அப். நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு அந்த தவறு என்று அவர் சொன்னார். ஆளு கிடைச்சான்னு அப்பப்பவே பிடிச்சு அமைவதல்ல பார்ட்னர்ஷிப். உங்களுக்கு அவரை தெரிய வேண்டும். அவர் எப்போது விட்டு விட்டு ஓடுவார் என்பது உங்கள் மனசுக்கு தெரிய வேணும். அப்படி ஓட மாட்டாருன்னு பாதி அளவாவது நம்பிக்கை இருக்கிற ஆளோடு இணைவதுதான் நீங்க ஸ்டார்ட் அப்பை ஆரம்பிப்பதற்கான வழிமுறையை தவிர, எனக்கும் ரெட் கலர் பிடிக்கும், உனக்கும் ரெட் கலர் பிடிக்கும், நானும் அந்த ஃபிகரை பார்த்தேன், நீயும் அந்த ஃபிகரை பார்த்த, இதெல்லாம் ஒன்னா சேருவதற்கான மந்திரங்கள் அல்ல. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.